விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எப்படிப்பட்ட கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தோமானால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அள்ளித்தர இருக்கிறார் சித்திரை மாதத்தில் இந்த வீடியோ பதிவில் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 6வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அப்படி பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசியும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரமும் துல்லியமான வீடியோ பதிவு கணக்கு உங்களுக்கு போடப்படுதுங்க. கன்னி ராசியில் முதல் நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரர்களும் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கன்னிராசிக்கு தொடர்ந்து பலன்கள் நட்சத்திர பலன்கள் வந்து கொண்டு இருக்குது. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நேயர்களே, கன்னிராசி என்பர்கள் கன்னிராசிக்கு குடும்பம் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இதுவரைக்கும் தவிர்த்து வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் மாறி எல்லா விதமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. வியாபாரம், கடன் அடைப்பது, வார கடன் வசூலாவது போன்றவை சித்திரை மாதம் சாதகமாக இருக்குதுங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. உடலில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். இப்போ கன்னிராசியை பொறுத்த வரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சித்திரை மாத நிலமும் கிரகனுடைய நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடமான அஷ்டம ஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய 8ஆம் வீடு சரி அஷ்டம ஸ்தானத்தில் ராசி சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம், 6ஆம் இடம் என்பது நோய் நொடி கடன் வழக்கு அசங்கிய அவமானங்கள் எல்லாம் பாடுபடுகிறோம் ரோகஸ்தானம். அப்போ இந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்கு குடும்பம் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தவிர்த்து வேலை, வியாபாரம், கடன் அடைப்பது, வார கடன் வசூலாவது போன்றவை சித்திரை மாதம் சாதமாக இருக்கும் காலகட்டம் இந்த காலகட்டங்கள். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த 12 ராசியிலேயே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை கன்னிராசிக்கு மிக வேகமாகவும் யோகமாக அமைந்திருக்கிறது இந்த காலகட்டம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை கன்னி ராசிக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இப்பளவும் நடைபெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வணிகம், பூர்வீக சொத்துகள் விற்பனையில் இருந்த தடை உள்ளிட்டவை நீங்கி நல்ல லாபத்தை பெருகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உடல் நலத்திலிருந்து வந்த சிறு பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் அல்லாமல் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த குழப்பமான மனநிலை புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் குழப்பம் விலகி தெளிவு பிறக்க இருக்குது இந்த காலகட்டம். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. சுக்கிரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்குதுங்க. ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தின் மொத்த வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார தடைகள் நீங்கும். அருகில் இருந்த நகைகளை மீட்டும் அளவுக்கு ஏதோ ஒரு வழியில் இருந்த வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. காதல் திருமணம் கைகூடும் யோகமும் இருக்குதுங்க. எனவே சித்திரை மாதத்தை கன்னி ராசியினர் காதல் திருமணம், குறிப்பாக கலப்பு திருமணம் செய்ய விரும்புவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் ஏப்ரல், அதாவது சித்திரை மாதத்தில் 22ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டியவை இது. ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் இருந்த செவ்வாய் பயிற்சி கன்னி ராசிக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நடக்க இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலை வந்தால் கூட திடீரென்று வரக்கூடிய இடம் மாற்றம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் காலகட்டம் இந்த காலகட்டங்க. அது மட்டும் அல்லாமல் ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏப்ரல் கடைசி வாரம் சித்திரை மாதம் முடியும் வரை குடும்ப விஷயங்களில் மற்றும் பார்ட்னர்ஷிப் தொழிலும் நடத்துபவர்கள் பார்ட்னருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. சித்திரை மாதம் கன்னி ராசியினர் தங்கள் உடல்நலத்திலும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டம். கன்னி ராசி அன்பர்களே, 2024 குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைய இருக்குதுங்க. கன்னி ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பயிற்சி மற்றும் குரு ராசியை பார்ப்பது, திருமணம் ஸ்தானத்தை பார்ப்பது ஆகியவற்றை அனைத்துமே எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிறைவேற்றிக் கொள்வதில் அனுகூலம் இருக்குதுங்க, ஏற்பட போகுதுங்க. கன்னி ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் இந்த சித்திரை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வை உங்கள் 9ஆம் இடமான குரு சஞ்சாரம்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தகப்பன வழி சொத்து பிரச்சனைகள், தகப்பனுடைய உடல்நிலைகள் இது சற்று கவனமாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் சற்று சிந்தித்து பேசுவது நல்லது. உடல் நலத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீங்க இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாளங்களாக இருந்த அந்த குழப்ப மனநிலையை மாறி புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ அதாவது கன்னி ராசியில் 2வது நட்சத்திரம் அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் படித்து வரும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி பெறுவது உறுதியாக இருக்க போதுங்க. இதனால் வரைக்கும் போட்டித் தேர்வில் படித்து கொண்டும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கப்பெற்று அரசாங்கத்தில் ஊழியராக பணிபுரிய இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் குருவுடைய பார்வை, குருவுடைய சஞ்சாரம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான குருவுடைய பார்வை இருப்பதால் எல்லா இடத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது 12 ராசியிலே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை உள்ள கன்னி ராசிக்கு மிக யோகமாக அமைந்திருக்கிறது. இப்போ அஸ்த நட்சத்திரம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை கன்னி ராசி அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் பலவும் நடைபெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வணிகம், பூர்வீக சொத்துக்கள், விருப்பில் இருந்த தடை உள்ளிட்டவை நீங்கி நல்ல லாபத்தை பெறப்போகிற இந்த காலகட்டம். அடுத்தது கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் கடைசி 3வது நட்சத்திரம்னு சொல்லி. அப்போ உங்களுடைய 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம், 6ஆம் வீடமான ரோகஸ்தானம், நோய்க்கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். கன்னி ராசிக்கு குடும்பம், தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தவிர்த்து வேலை, வியாபாரம், கடன் அடைப்பது போன்ற வாரக்கணக்கு வசூல்வாதிகள் போன்றவற்றையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். அதாவது எதிலும் முன் யோசனை இல்லாமல் பேசக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அது குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வீர்கள். நீங்கள் யார் என்று நிரூபிக்க காலகட்டம் வந்துவிட்டதுங்க. இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுங்க. சுக்கிரனுடைய பயிற்சி மிகவும் சாதமாக இருக்குதுங்க. அடுத்தது அந்த உத்திரட்சி பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ரீதியான பயன்களை மேற்கொள்ளுங்க. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய மொத்த வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார தடைகள் நீங்கும். அருகில் இருந்த தடை நகைகளை மீண்டும் அளவுக்கு ஏதாவது ஒரு வழியில் இருந்து வந்த வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. காதல் திருமணம் கைகூடும் யோகம் இருக்குதுங்க. எனவே சித்திரை மாதத்தை கன்னி ராசினர் காதல் திருமணம், குறிப்பாக கலப்பு திருமணம் செய்ய விரும்புவோர்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. உங்கள் திறமைகளையும் புத்திசாலத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நேயர்களே, கன்னிராசி அன்பர்களும் இதில் பார்க்கும்போது கன்னிராசியில் 3 நட்சத்திரம் சேர்ந்து உங்களுடைய பரிகாரம் எப்படின்னா அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ கன்னிராசினர் சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்டமான வண்ணம் இளஞ்சிவப்புங்க. என நேர்களே, கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமையாக கேட்டும்போது நன்றிங்க. அடுத்ததொரு நல்லதொரு வீடியோ பதிவு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிருந்து வெளிப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனல். உங்களுடைய நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுங்கள், எங்களுடைய லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணும்போது அடுத்த ஒவ்வொரு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது நீங்கள் ஒரு லைக் பட்டன் தட்டுறது. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.